நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். எந்த ஒரு அரசியல்வாதியும் அதிகாரத்துவம் கொண்ட எவரும் இனிமேல் சட்டத்தை விட மேலானவர்களாக இருக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும். அதேபோல் சட்டம் பற்றி மக்கள் மத்தியில் சிதைவடைந்துள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்துவது இந்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்படுகின்ற சட்டங்கள் மூலமாக மாத்திரமல்ல. சட்டங்களை உருவாக்கினால் மாத்திரம் போதாது, அந்த சட்டங்கள் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த காலம் முழுவதும் சட்டம் மீதான நம்பிக்கை சிதைவடைந்து காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறிப்பாக ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களே. மேலும் நாம் எவரையும் பழிவாங்கவோ எவரையும் பின்தொடர்ந்து சென்று வேட்டையாட வேண்டிய தேவையோ எமக்கு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அரசியலில் சுதந்திரமாக ஈடுபடுவதற்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களின் விடயதானங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அரசியலமைப்பின் 44ஆம் பிரிவின் 1ஆம் உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் எண்ணிக்கை, அதில் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள், செயற்பாடுகள் மற்றும் திணைக்களங்கள், அரச நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 அமைச்சு பதவிகளுக்கான விடயதானங்கள், செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலவும் கடும் மழை காரணமாக மகாவலி கங்கை ஹெத்தவோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக திம்புலாகல, கந்தலாய், கிண்ணியா, லங்காபுர, மெத்திரிக்கிரிய, மோதூர், சேருவில மற்றும் தமன்கடுவ, வெளிகந்த ஆகிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.